இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் லெட்டா மீ அவுட் டால். கெரி வால்டன் அப்படின்றவர் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு சடனா தான் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால அவங்க தம்பியை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு டிராவல் பண்றாரு. அங்க ரீச் ஆனதும் அந்த வீடு பார்க்கவே ரொம்ப அமானுஷமா காட்சி அளிச்சிருக்கு. அதனால அவங்க தம்பி நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கெரி வால்டன் நான் கண்டிப்பா உள்ள போவேன்னு சொல்லிட்டு மனசுல தைரியத்தை வரவழைச்சு உள்ள போய் பார்க்கறாரு. அங்க அவரோட ரூமையும் அவங்க பேரண்ட்ஸோட ரூமையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணியிருக்காரு. யாரோ அவரை பார்க்குற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. அதனால அங்கேயே அவர் கத்துறாரு, யாரு எங்க இருக்கீங்க, என் முன்னாடி வாங்க அப்படின்னு பயங்கரமா ஷவுட் பண்றாராம். கொஞ்ச நேரத்திலேயே பேஸ்மெண்ட்ல ஒரு சவுண்டு வருது. அங்க போய் பார்த்தா ஓரமா வித்தியாசமா ஒரு உருவம் உக்காந்துட்டு இருக்கு. கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அது ஒரு பொம்மை. கெரி வால்டன் அந்த பொம்மையை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காருக்கு பின்னாடி அவங்க தம்பி கூட அந்த பொம்மையை வச்சிடுறாரு. ரெண்டு பேருமே வீட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ சடனா அவங்க தம்பி பயங்கரமா கத்துறாராம், லெட்டா மீ அவுட், லெட்டா மீ அவுட் அப்படின்னு பயங்கரமா ஷவுட் பண்றாராம். கெரி வால்டன் பதட்டம் அடைஞ்சு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பொம்மை அவர் தம்பியோட கழுத்தை பிடிச்சிருந்துதான். அவரு லெட்டா மீ அவுட் அப்படின்னு கத்துனதுனால அதே பேரை அந்த பொம்மைக்கும் வச்சிருக்காங்க. கெரி வால்டன் அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே வீட்டில் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயங்கரமா திட்டிருக்காங்க. எதுக்கு இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்த, இது பார்க்கவே அமானுஷமா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனா கெரி வால்டன் யாரு பேச்சுமே கேட்காம அந்த பொம்மையை அவர் கூடவே வச்சுக்கிறாரு. அந்த பொம்மை அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அந்த வீட்டில் பயங்கர அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நைட்டு அந்த பொம்மையை ஒரு பொசிஷன்ல வச்சா காலையில அந்த பொம்மை வேற பொசிஷன்ல திரும்பி இருக்குமா. கெரி வால்டன் இந்த பொம்மையால அவர் வீட்டில் நடந்த நிகழ்வுகள்லாம் ஆஸ்திரேலியால நிறைய சேனலுக்கு இன்டர்வியூவும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல கிஷா அப்படின்ற ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்க ஜென்ரலாவே ஒரு பொருளை தொட்டே அந்த பொருள்ல ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி கிஷா இந்த பொம்மையை தூக்குனதுமே ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த பொம்மைக்குள்ள 200 வருஷம் பழமையான ஒரு பயங்கரமான ஆவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. மேலும் இந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையும் சொல்லப்படுது. இந்த பொம்மையை உருவாக்குனவர் அவர் கைகளாலேயே அவங்க பையனுக்கு இந்த பொம்மையை ஆசையா உருவாக்கி பிரசன்ட் பண்ணியிருக்காராம். அந்த குட்டி பையன் இந்த பொம்மையை கையில வச்சுட்டே விளையாடும் பொழுது தண்ணியில மூழ்கி இறந்திருக்கான். இதனால அவங்க அப்பா இந்த பையனோட முடி எடுத்து இந்த பொம்மை தலையில ஸ்டிச்சும் பண்ணிடுறாரு. இதுதான் இந்த லெட்டா மீ அவுட் பொம்மைக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை. அதுல இருந்து அந்த பையனோட ஆவிதான் இந்த பொம்மைக்குள்ள புகுந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. கெரி வால்டன் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த பொம்மை ரொம்ப பழமையா இருக்கிறதுனால இதை நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தர் இந்த பொம்மையை நான் நிறைய விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொம்மையை கேட்கிறாரு. அப்ப சடனா கெரி வால்டனுக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த பொம்மை இத்தனை வருஷம் நம்ம கூடவே இருந்துச்சே, இதை நம்ம கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்படின்னு என்னால உங்களுக்கு இந்த பொம்மையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த பொம்மையை எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. அடுத்த நாள்ல இருந்து இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னே சொல்லலாம். அதாவது இவரு லாட்டரி டிக்கெட்ல பெரிய அமௌண்ட்டை வின் பண்றாரு. மேலும் பிசினஸ்ல பயங்கரமான ப்ராஃபிட்டும் கிடைக்குது. இதனாலேயே கெரி வால்டன் அந்த பொம்மையை எப்பவும் அவர் கூடவே வச்சுப்பாராம். இன்னமும் அந்த பொம்மை கெரி வால்டன் வீட்டில் தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.